அனைவருக்கும் வணக்கம். வருகிற புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி பண்டிகை எல்லோரும் நல்லபடியாக கொண்டாடுங்க. உங்கள் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் அது வெற்றிகரமாக முடியணும்னா முதல்ல விநாயகரை வேண்டி தான் வழிபடுறாங்க. அது கோவில் பூஜைகளாகட்டும், வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்வுகளாகட்டும், வியாபார ஸ்தலங்கள், இப்படி எல்லா இடத்துலையும் விநாயகரை வச்சு முதல்ல வழிபட்டுட்டு தான் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. அது காரிய சித்தியாவது, அது வெற்றி அடையுங்கிறத சம்பிரதாயமாக காலங்காலமாக நடந்துட்டு வந்திருக்கு. எல்லோரும் இன்றைக்கி கடைப்பிடிச்சிட்டு வராங்க. அவருடைய நன்னாளில் நீங்கள் உங்களுடைய இல்லங்களையும் நல்லா தூய்மையாக்கி மன தூய்மையோட விநாயகர் சிலையவோ விநாயகர் படத்தையோ ஒரு மனையில் ஒரு துணி விரிப்பில் வச்சு அதில் அழகான பூக்களால், வாசனை உள்ள பூக்களால் அலங்காரம் பண்ணுங்கள். முக்கியமாக எருக்கம்பூவும் மாலையும், அருகம்புல் மாலையும் அவருக்கு ரொம்ப பிரீத்தியானது. அதை வாங்கி அவருக்கு அந்த படத்துலையோ அல்லது அவர் சிலையிலையோ போடுங்க. மற்ற பத்திரங்கள், என்ன விதமான அர்ச்சனை பூக்களை வாங்கி வச்சு அவருக்கு விநாயகருக்கு 108 அர்ச்சனைகள் பண்ணலாம். விநாயகர் அகவல் படிக்கலாம். மாவிளை தோரணங்கள்லாம் வீட்டில் கட்டி மகிழ்ச்சியோடு அதை கொண்டாடுங்க. அவருக்கு இலை போட்டு அவருக்கு விருப்பமான நெய்வேத்தியங்கள், பூரண கொழுக்கட்டை, மோதகம், சுண்டல், அப்பம், இப்படி அவருக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் எது செஞ்சு வச்சாலும் அவர் பிரியமாக ஏற்றுக்குவார். உங்களால் இயன்றதை செய்யுங்க. அவல் பொரிக்கடலை கூட அவருக்கு வைக்கலாம். பழ வகைகள், வெத்தலை பாக்கு, தேங்காய் முக்கியமாக உடைச்சி சாமி கும்பிடணும். ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்கு தேங்காய் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டுட்டு வழிபட்டதுக்கப்புறம் 9 தடவை தோப்புக்கரணம் போடுங்க எல்லோரும். ஏன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் அவர்கிட்ட அன்றைக்கி தோப்புக்கரணம் போடுறது ஒரு விதிமுறையாக நடைபெற்றுட்டு வருது. தோப்புக்கரணம் போட்டு அந்த பூஜையை நிறைவு செய்யுங்க. அந்த விநாயகர் சதுர்த்தி நல்லபடியாக கொண்டாடணும்னு சொல்லி நான் பிரார்த்திச்சுக்கிறேன். அதோடு அவர் திருவிளையாடலில் சிவபெருமானுடைய திருவிளையாடலில் ஒரு சின்ன கதையை நம்ம இப்போ பார்க்கலாம். சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலாயத்தில் அமர்ந்திருக்கும்போது சுற்றிலும் அவங்க பீதகணங்கள், தேவர்கள் எல்லோரும் சூழ்ந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நாரத மகரிஷி வராரு. ஒரு மாங்கனியை கொண்டு வராரு. இது ரொம்ப அற்புதமானது, இது யாராவது உங்களுக்கு பிரியமானவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி சிவபெருமான் கையில் கொடுக்குறாரு. சிவபெருமான் அது யார்கிட்ட கொடுக்கறது, பார்வதி தேவிகிட்ட கொடுத்துறாரு. அவங்க வாங்கி என்ன செய்கிறாங்க, தன்னுடைய பிள்ளைகளான விநாயகருக்கும் முருகனுக்கும் அதை பகிர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனை சொல்கிறாங்க. ஆனால் நாரத மகரிஷி என்ன சொல்லிடுறாரு, அதை பகிர்ந்தெல்லாம் கொடுக்கக்கூடாது, முழுக்கனியாக தான் சாப்பிட்ணுன்னு. அப்போ சிவபெருமான் ஒரு யோசனை சொல்கிறாரு. சரி, இந்த உலகத்தையே ஒரு சுற்றிட்டு வரவங்க யாரோ அவங்க இந்த கனியை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன போட்டி மாதிரி வைக்கிறாரு. உடனடியாக முருகப்பெருமான் என்ன செய்கிறாரு, தன்னுடைய மயில் மேலே ஏறி உலகத்தையும் நான் சுற்றி வரேன்னு சொல்லிட்டு அவசரமாக புறப்பட்டு போயிடுறாரு. ஆனால் விவேகமாக விநாயகர் பெருமான் என்ன சொல்கிறாரு, தாயும் தகப்பனும் தானே இந்த உலகத்துக்கு சமமானவங்க. அப்போ அவங்கள சுற்றி அவங்கள கும்பிட்டு நான் கும்பிட்டாக்க உலகத்தையே சுற்றி வந்த அந்த புண்ணியம் இருக்காதா அப்படின்னு சொல்லி இந்த சபையில் இருக்கவங்களெல்லாம் கேட்குறாரு. எல்லாரும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. உடனடியாக அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய தாயும் தகப்பனையும் சிவபெருமானையும் பார்வதியும் சுற்றி வணங்கிட்டு அந்த மாங்கனியை அவர் வாங்கிக்கிறார். இவர் முருகன் எல்லா இடமும் சுற்றி உலகமே சுற்றிட்டு வரார். மயிலில் இறங்குறாரு. பார்த்தாக்க மாங்கனி விநாயகர் பெருமானுக்கு கொடுக்கப்பட்டது. இதை பார்த்தோன்னே அவருக்கு மனசு ரொம்ப வருத்தப்படுது, ஏமாற்றம் அடைகிறார். எல்லோரும் நம்மளை ஏமாற்றிடுறாங்கன்னு சொல்லி கோபப்படுறார். கோபப்பட்டுட்டு தன்னுடைய அரச இதுகளெல்லாம் வதறிட்டு எனக்கு வேண்டான்னு சொல்லி ஒரு கோபப்பட்டுட்டு இடுப்பில் ஒரு துணியை கட்டிட்டு மலை மேலே ஏறிடுறார். எல்லோரும் தடுத்து பார்க்குறாங்க. பார்வதி தேவி போய் கெஞ்சி பார்க்குறாங்க. எல்லோரும் சொன்னாலும் அவர் கேட்குற நிலைமையில் இல்லை. கோபத்தோடு அவர் மலை ஏறி போய் பழனி மலை மேலே போய் தண்டாயுத பாணியாக காட்சி தர்றார். அவர் தான் இன்ற அளவுக்கும் பழனி மலையில் அறுபடை வீடுகள் ஒன்றான பழனி மலையை நம்ம தரிசிக்கிறோம். அங்கே போய் தான் பழனி ஆண்டவரை நம்ம தரிசிக்கிறோம். இப்படி தான் அந்த புராண வரலாறு இருக்குது பழனி ஆண்டவரை பற்றி. இது ஒரு அருமையான கதை. இதில் இன்னொரு தத்துவம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலான்னா, தாய் தகப்பனை நம்ம வணங்குறது சுற்றி வருதுங்கிறது உலகத்தையே சுற்றுறதுக்கு சமம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான விஷயத்தை விநாயகர் பெருமான்
உலகத்தையே ஒரு எடுத்துக்காட்டாக கூட சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் இதுலேருந்து ஒரு எடுத்துக்கலாம், ஒரு தத்துவமாக இதை எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் முருகப்பெருமானும் தன்னுடைய சிறப்பெல்லாம் மற்றவர்களுக்கு சிறப்பான பக்தி நெறிகளை மக்களுக்கு பரப்பி அவங்களுக்கு பல நன்மைகளை செய்யணுங்கிறதுக்காக அந்த பழனி மலை மேலே போய் குடிக்கொண்டார். இன்றளவும் அவரால் பல நன்மைகள் அடைகிறாங்க. மலை ஏறி பிரார்த்தனை பண்ணிவிட்டு தன்னுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறவங்க நிறைய பேர் பழனி மலை பற்றின சிறப்பை நம்ம நிறைய கேள்விப்படுறோம். இது மாதிரி அருமையான கதைகள் சிவனுடைய திருவிளையாடல்களில் நடந்திருக்கு. அதில் இந்த ஒரு கதையை இன்றைக்கி சொல்லணும்னு தோணுனால இதை நான் சொன்னேன். அநேகமாக இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி விநாயகரை பற்றி ஒரு இது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதையை சொன்னேன். இந்த நன்னாளில் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் நம்மக்கிட்ட வளரும்போது நல்ல செயல்களும் வரும். நல்ல செயல்கள் செய்யும்போது நம்மளுடைய பிரச்சனை இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நம்ம அடைய முடியும். இதைத்தான் தெய்வங்கள் நமக்கு சொல்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம தூய்மையான மனசோடு நீங்கள் சிரத்தையோட பக்தியோடு எந்த பூஜை செஞ்சீங்கனாலும் கடவுள் ஏற்றுப்பார். இந்த விநாயகர் சதுர்த்தியை மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்க. உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள் இப்போ எல்லாமே நிறைவேறணும், தடங்கள் எல்லாமே நிறைவேறணும்னு சொல்லி நானும் பிரார்த்திச்சுக்கிறேன். சாய்பாபா கோவில்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, விநாயகர் இல்லாத கோவிலும் இருக்காது. அவர் பக்கத்தில் விநாயகர் பெருமான் வச்சு தான் இருப்பாங்க. அப்படி விநாயகரை கொண்டாடாதவங்க யாருமே இல்லை. அவர் முழுமுதற் கடவுள் சொல்லி எல்லாரும் ஏற்றுக்கிட்டவங்க. அவருடைய கதை இருக்குது, ஆனால் அதை சொன்னால் வீடியோவில் சொல்ல முடியாது, பெரிய வீடியோவாக போயிடும். அதனால் அதை நான் சொல்லலை. சுருக்கமாக அந்த விநாயகர் சதுர்த்தியை பற்றி மட்டும் சொன்னேன், பண்டிகையை கொண்டாடுறதை பற்றி சொன்னேன். நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்க. உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள் எல்லாம் நிறைவேற நானும் பிரார்த்திச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் தொடர்ந்து போட முடியும். அடுத்த வீடியோவில் நான் வழக்கம் போல் சச்சரித்திர கதைகளை சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் காட்டுற ஆர்வத்தில் தான் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியும். லைக் பண்ணுங்கள். ஓம் விக்னேஸ்வராய் நம. ஓம் சாய்ராம்.